அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த இனிய புத்தாண்டில் ட்ரையம்ஃபன்ட் தர்ஸ்டே, அதாவது வெற்றி வியாழன் இன்னொரு எபிசோட ஒளிபரப்புவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடன் திரு பாபு ராஜமணியா, உங்க பேரு அதானே? இன்று நம்முடன் இந்த சேனல்ல இன்னொரு சோஷியல் ஒர்க்கர் இருக்காரு. சார் வணக்கம், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்க உங்களை பத்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க இயக்கம் பேரு, நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. ஐயா வணக்கம். நாங்கள் சமூக ஆர்வலர்கள். பார்த்தீங்கன்னா நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் குருதி கொடை ஒரு அமைப்பில் நாங்கள் பயணிக்கிறோம். சரிங்க. நீங்க எந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா குருதி கொடை கொடுக்குறோங்க ஐயா. குருதி கொடை நாங்கள் நிறைய குருதி கொடை கொடுத்துட்டு போகிறோம். 7 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைகளில் குருதி கொடைகள் அதிக அளவில் வழங்கிட்டு இருக்கிறோம். இது அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக பணிகள் சொல்லுங்க. அடுத்து சமூக பணிகள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு, அதாவது இப்போ நான் வசிக்கிற பகுதியில் சின்னசேலம் பேரூராட்சி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்களுக்கு அடிப்படை தேவைகளான குடிநீர், சாலை வசதிகள், மின் விளக்கு வசதிகள், இது போன்ற அடிப்படை வசதிகளுக்கு மக்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு வாரந்தோறும் மாவட்ட ஆட்சியர் சந்திப்பது வழக்கம். பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கோரிக்கை மனு வழங்குவோம். மாவட்ட ஆட்சியர் அது உரிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வராரு. பல்வேறு கோரிக்கைகளை மக்கள் வாயிலாகவும் மாவட்ட ஆட்சியர் வாயிலாகவும் நாங்கள் தீர்வு கண்டு வருகிறோம். ரொம்ப நல்ல விஷயம். பொதுமக்களுக்காக நீங்க இவ்வளவு முயற்சி எடுக்கிறது பாராட்டப்பட வேண்டியது. இந்த குருதி இதுன்னு சொன்னீங்களே, அதுல எத்தனை பேர் இருப்பாங்க? இது வெறும் கள்ளக்குறிச்சியில மட்டும்தான் பண்றீங்களா? இப்ப நாங்க இருக்கிறது இல்ல மற்ற பகுதியிலும் பண்றாங்க. மற்ற புதுச்சேரி மாநிலத்துக்கு செய்யறோம். அதே மாதிரி சேலம், இந்தாண்ட பாத்தீங்கன்னா பெரம்பலூர், இது போல பக்கத்துல அருகாமையில் உள்ள மருத்துவமனைகளையும் நாங்க அந்த சேவைகளை செஞ்சுட்டு இருக்கிறோங்க ஐயா. இப்ப அதாவது எப்படி அவங்க உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்களா? இந்த மாதிரி ரத்தம் தேவைப்படுது, இந்த குரூப் தேவைப்படுதுன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்களை ஏற்பாடு செய்து அனுப்புவீங்க இல்லையா? இலவச வாலண்டியர் பிளட் டோனர்ஸ், கரெக்டுங்களா? ஆமாங்க 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 ஆமா ஆமாங்க. அழைப்புகள் வருங்க, அழைப்புகள் வரும். அது மாதிரி குருதி தேவைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அழைப்பு வருங்க. நாங்கள் அந்த அழைப்புகளை பரிசீலனை பண்ணி எந்த பகுதியில் தேவைப்படுது அந்த பகுதியில் உள்ள உறவுகள், அங்கே இருக்கிற உறவுகள் நாங்கள் பட்டியலை வச்சிருக்கிறோம். ஒரு 20 உறவு 30 உறவுகள் அந்த பக்கம் ஒவ்வொரு பகுதியில் இருக்க உறவுகள் நம்மள்ட்ட இருக்கிறாங்க. அந்த உறவுகள் தகவல் கடத்தும். அது போல இந்த பகுதியில் சேலம் அரசு மருத்துவமனையில் குருதி தேவைப்படுதுன்னா அங்குள்ள உறவுகள் அதை பூர்த்தி செய்வாங்க. சரி. அப்ப சேலம், கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி, வேற எந்தெந்த ஊர்லாம் பாக்குறீங்க? விழுப்புரம், பெரம்பலூர். விழுப்புரம். ஸோ உங்க இதுல உங்க குரூப்ல பிளட் டோனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 250 பேர் இருக்காங்க ஐயா. எங்க அப்பா, 250 பேர், பரவாயில்ல. ஸோ இவங்க எல்லாம் 3 மாசத்துக்கு 250 பேர் இருக்காங்க. உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க எல்லாம் குருதி இது டொனேட் பண்ணுவாங்க இல்லையா? ஆமாங்க. வருஷத்துல 3 முறை 4 மாசம் கொடுப்பாங்க. வருஷத்துல 3 முறை ஒரு நபர் ஆரோக்கியமா இருக்கிற ஒரு நபர் வருடத்துல 3 முறை ரத்த தானம் செய்யலாங்க. 3 முறை பெரிய விஷயம், நல்ல விஷயம். 3 முறைன்றது பாராட்டப்பட வேண்டியது, உடம்புக்கும் நல்லது அது. இது இல்லாம வேற என்னென்ன சர்வீஸ் எல்லாம் பண்றீங்க? இது இல்லாம அதை பொதுமக்களுக்காக நாங்கள் இந்த அடிப்படை வசதிகள் எல்லாம் இது பண்றோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறது பாத்தீங்கன்னா நாங்க அந்த ஏரிகள் நீர்நிலைகள் பனை விதைகளை நட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் பனை விதைகள் நட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் 10க்கு மேற்பட்ட ஏரிகள்ல பனை விதைகளை நட்டு இருக்கிறோம். 10க்கு மேற்பட்ட ஏரி. அந்த ஏரியெல்லாம் தூர்வாரப்பட்டதா இல்லைன்னா நீங்க வெறும் பனை விதை மட்டும் விதைக்கிறீங்களா? தூர்வாரப்பட்ட ஏரிகள் தான். தூர்வாரப்பட்ட ஏரிகள் தான் தண்ணி. ஆமா, கரைகளை 3000 விதைகள் இருந்து 4000 விதைகள் 5000 விதைகள் பனை விதைகளை நாங்க நட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும். பரவாயில்ல. இப்ப இந்த பனை விதையெல்லாம் நட்டாச்சுன்னா அதெல்லாம் பாதுகாக்கணுமே, அதாவது வேலி மாதிரி எதுவும் போட வேண்டியது இருக்கா இல்லைன்னா தேவைப்படாதா? இருக்குங்க. அந்தந்த இருக்குங்க.
ஒவ்வொரு முறையும் நாங்க போய் 3 மாசத்துக்கு ஒரு முறை போய் நாங்க ஆய்வு செய்யுங்க. இப்ப அது போல நாங்க ஒரு 10 இடங்களை செஞ்சிருக்கோம். 7 இடங்களும் பனை விதைகள் வந்து நல்ல வளர்ந்து வந்திருக்குதுங்க. ஓரளவு குறிப்பிட்ட அளவு வந்திருக்குது வளர்ந்து. ஓ, நல்ல. இது எப்படி நீங்க முதல்ல வந்து அந்த இடத்த போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஃபுல்லா ஆராய்ந்து இது பண்ணிட்டு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவீங்களா எப்படி? ஆமாங்க, ஆமாங்க. அங்க அதாவது அந்த இப்ப இப்ப வந்து ஆலத்தூருங்கிற சங்கராபுரம் பக்கம் ஆலத்தூர் ஒரு கிராமத்துல ஒரு பெரிய ஏரி இருக்கு. ஒரு 350 ஏக்கர் பெரிய ஏரி இருக்கு. இப்ப அங்க இருக்கிற சமூக ஆர்வலர்கள் இந்த மாதிரி வந்து விஷயம் மாதிரி சொல்றாங்க. நாங்க அப்புறம் இங்க சொல்லுங்க. இருக்கிற எங்களோட தோழர்களோட போய் அங்க உட்காந்து ஆலோசனை பண்ணி எத்தனை விதைகளை சேகரிப்போம். சேகரிச்சு அதுக்கு ஒரு நாள் திட்டமிடல் செய்து அங்குள்ள மகளிர் பெண்கள் சுய குழு இருக்காங்களா, அவங்களையும் நாங்க உதவிக்கு அழைச்சிக்குவோம். அவங்களும் ஒரு 50 பேர் வருவாங்க. ம். எல்லாத்துக்கும் மதியம் ஒரு நேரம் உணவு தயார் செஞ்சிருவோம். செஞ்சுட்டு அன்னைக்கு மாலைக்குள்ளார அந்த விதைகளை நாங்க நட்டு விதைகளை வந்து பதிவு செஞ்சு வந்துருவோம். அப்ப இதுக்கு திட்டமிடுறது வந்து கொஞ்சம் உட்கார்ந்து பொறுமையா உட்கார்ந்து எல்லாரும் எல்லாரும் பேசி யார் யார் என்னென்ன பண்ணணும்ன்றது வந்து ஆழ்ந்து ஆலோசி